என்ன பச்சு இந்த பக்கம்? நானும் காத்தா போறேன், வயக்காட்டுக்கு தான் போறேன். அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அன்னைக்கு ஒரு கேஸ் பல்லடா கோர்ட்டுக்கு போயிட்டேன். எத்தனை கூடுற 501 ரூபா. மொய் வைக்காம மனசே சரியில்லை. அன்னைக்கு கல்யாணத்தூர்ல வச்சிருந்தா மைக்கிலேயே சொல்லியிருப்பாங்க, பெருமையா இருந்திருக்கான். நம்மளுக்கு எதுக்குடா அந்த பெருமையில எந்திரி. என்ன கால் சரி, சீக்கிரம் கொண்டு போய் சோத்த கூட, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போறேன். இந்த வீட்டுக்கு ஏங்க நீ அடிக்கிறீங்க? இந்த கருமாந்திரத்துல என்கிட்ட சொல்லாத, மனசுல வச்சுக்க முடியாது, வளரியன்னு சொன்னல. கேட்டியாடா? வந்து சொன்னேன். இப்ப நான் வளரிட்டா அவ கேக்குறா. என்ன சொல்ல? வைத்தியாரப்ப ஒண்ணும் இல்லையம்மா, நீ போமா. நானு இருங்க புச்சி, எந்த வீட்டுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லுங்க. இல்லையம்மா, நான் வெள்ளச்சோள வளரிட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ போ. இல்ல புச்சி, என்னமா இருக்கு சொல்லுங்க. என்னடா? அட கேக்குதுல, சொல்லுங்க. சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. சரி நீ போ. நான் நாளைக்கு முன்னாடி உன் வளையல கம்மல காணாம போயிருக்குமே. ஆமா. இந்த நம்ம ஊர்ல தவிட்டுக்காரி இருக்காளே, அவ பொண்ணுக்கும் அதான் தொப்புள் தெரியுற மாதிரி சீலை கட்டி நடப்பால, அவனுக்கும் வீட்டுக்காரனுக்கு ரொம்ப நாளா கனெக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த நாய் அதை நேத்தான கிடவும் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே மறிக்கிட்டு இருந்தேன். நானே அவனை போய் கேட்டிருப்பேன். ஆனா நீ யாரியா என்னை கேட்கறதுன்றான வையே, நான் எந்த இடத்துல போய் விழுவேன்? இது உன்ற வாழ்க்கை, நீ தான் கேட்கணும். ஆனா அது உங்க ஒப்பனுக்கோ மாமனுக்கோ தெரியவே கூடாது. என்ன, அவங்க தெய்வம். இன்னைக்கு ராத்திரி உன் புருஷனை நீ தூங்க விடக்கூடாது. அவன் தூங்கவே கூடாது. லைட் ஆஃப் பண்ணு. ஏங்க இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? லைட் ஆஃப் பண்றே. அடுத்தவங்க முகத்தை பார்க்க முடியாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா, இல்ல உங்க முகத்தை யாரும் பாத்திர கூடாதுன்னு இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா? ரெண்டும் தாண்டி. இது பாருங்க, 2 பொண்டாட்டிக்காரங்கிறதுனால அந்த முருகனையே நான் கும்பிடுறது இல்ல. அந்த பாவத்தினாலே என்னவோ நான் கும்பிடுற தெய்வத்துக்கே 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க மச்சா, எனக்கு அப்புறம் தான் அவளா, இல்ல அவளுக்கு அப்புறம் தான் தானா? என்னப்பா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. அடிச்சுட்டானா? ஏன்பா அடிச்ச? என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச. என்ன அடிச்ச? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? கொலையா பண்ணிட்ட? சொல்லுமா. என்னன்னு தான் சொல்லுங்களே அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி என் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் தான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் மருதியா எங்கேயோ தொலைச்சிட்டேன். கல்யாணம் சீரா கொண்டு வந்த நகையை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன்னு கேட்டாரு. நான் தான் வாய் துடுக்க பதில் சொல்லிட்டேன். அதான் மச்சானுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? இந்த நகை போனா போகுது, நான் 100 பவுன்ல செஞ்சு போடுறேன். தாயி, நானும் சரி உங்க அப்பனும் சரி நகை நட்டுக்கோ காசு பணத்துக்கோ என்னைக்காவது கணக்கு பார்த்திருக்கிறோமா? நீ கண்ணு கலங்க பார்த்ததும் நான் ஆடி போயிட்டேன். கண்ணு தொடச்சுக்க தொடச்சுக்க. இலே, இவ இந்த வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, இன்னொரு மக. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என்னைக்காவது அவளை கைய நீட்டின பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைஞ்சிருவேன். கூட்டு போங்க போங்க. ஏண்டா செல்லச்சாமி, பொம்பளை பிள்ளைய போய் எங்கேயாவது கை நீட்டி அடிப்பாங்களா? என்ன சுத்த கேனையனா இருக்கிற? வா சாப்பிடலாம், வா. ஏய் வாடா. ஏடா, நம்ம ஊர் வளர்ச்சி பிள்ளைகளுக்கு என்ன பைத்து முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்கார வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தாலும் சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுங்க. ஆட வென்றாது சாணி பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க. ஐயோ பிள்ளையாரு. ஏது சாணிடா? அட பிள்ளையாருங்க, தும்பிக்கை காணாமா? நாத்து மிங்க அடிக்குது. சாணிடா பிள்ளையாராமா? அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது, அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சு தட்டணும்னா வரட்டு,
எடுப்பு அறுத்து கிடந்ததுன்னா சாணி. சாணிங்கிற பிள்ளையார்ன்ட்டு. ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கிற. அன்னைக்கு அப்படிதான் கழுகு பறக்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அதுங்கிறது பூ போடு, புழுக்கு தான் போடு. எதை கணக்கு கும்பிடுங்கடா. விஞ்ஞான பூர்வமா சிந்திங்கடா. யாரா அது வீதியிலன்னு விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க? அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா? ஒண்ணுமில்லையப்பா, வீதி முச்சூடு அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்ட வளரானுங்க. அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க, தை மாசமான கும்மி அடிப்பாங்க. அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம். உன்ன மாதிரி அடுத்துக்கு எடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏண்டா டேய், ஒன்றதுக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல ஆக்கி போட்டு அங்க அண்டி கிடக்குற. வீடு வாசலோட இருக்கிற என்னைய நீ நக்கல் பேசுற. அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி, கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற. கை கூட சமாதானம் போயிடலாமா? அண்டைக்கெல்லாம் நான் தயார் தான். என் தலையில அடி சட்டி பண்ணு உனக்கு எழுது படிக்க தெரியும்னு. எழுதவே தெரியாது, பேனாவை பாக்கெட்ல வச்சிருக்கிற. படிக்கவே தெரியாது, கண்ணாடி போட்டிருக்கிற. மணிவாக்கவே தெரியாது, கெடியாரத்து கையில் கட்டியிருக்கிற. நடக்கவே தெரியாது, காலில் செருப்பு போட்டிருக்கிற. சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிற. நீ செய்யறதுலயே உருப்படியான காரியம் இதுதான். போயிடுறியா? ஏ போடா, சமைக்கவே தெரியாது, உங்க கையில கரண்டி இல்லையா? அந்த மாதிரி தான் போ. என்னங்க இத்தனை பேசிட்டு போறாரு, நீங்க சும்மாவே இருக்கிறீங்க? பழைய ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி சண்டை பிடிக்க முடியும்? பொழுகிறான் பாரு. ஆமா, மார்கழி மாசம் பூரா இப்படி கோலம் போடுவாளுங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுல வாச கூட்டி தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. 60 வருஷமா அல்லாடிட்டு இருக்கிற தட்டுவானிங்க. கோலம் என்ன செல்வி, இந்த வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு இருக்க? ஏண்டி, நாளைக்கு நான் பொழைக்க வர போற வீடு இங்க கோலம் போட்டு உங்களுக்கு என்னடி வந்தது? போவீங்களா காலங்காத்தால வாய் புடிங்கிட்டு? ஏன் செல்வி, மாமியாருக்கு சோப் போடுறியா? கோலம் போடுறது பெருசு இல்ல, சாவி கொத்து நம்ம கைக்கு வரணும். அத முதல்ல கரெக்ட் பண்ணிக்க. மாமா, எப்படி என் கோலம்? என்ன மாமா அசந்து போய் உட்காந்துட்ட? என் கோலம் மயிலே, இதுதான் கோலமா? ஏன் மாமா, நல்லா இல்லையா? இருக்கு. இப்போ ஒரு பிச்சைக்காரன் 7 நாள் சாப்பிடாம ஒரு கொடுமையான பசியில வந்து அம்மா தாயேன்னு கத்தும் போது இந்த கோலத்தை பார்த்தான்னு வை, இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் நம்ம உயிரோட இருக்கணும்னு நினைச்சு துப்பிட்டு போயிடுவான். நான் போட்ட கோலத்தை மட்டும் பழிக்கிறியே, நீ கோலம் போடேன் பார்க்கலாம். நான் ஒரு ஆம்பளை, என்ன போய் கோலம் கீழோன்னு சிச்சி சிச்சி. மாமா மாமா மாமா, எனக்காக மாமா. சரி, ஆயிருந்தாலும் நான் உன்னை கட்டிக்க போறவன், நீ என்ன கட்டிக்க போறவ. ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம ஊரு பொண்ணுங்க ரொம்ப மோசமானவளுங்க. நான் குனிஞ்சு கோல போடுறத பார்த்துட்டாளுங்கன்னா நான் வாழ்க்கையில நிமிர முடியாது, என் மானத்தை வாங்கிடுவாங்க. அதுக்காக நீ என்ன செய்யற, நேரம் அங்க போய் நில்லு, யாராவது வராங்களான்னு பாரு. வந்தாங்கன்னா குக்குன்னு கத்து, நான் அப்படியே தொடப்பத்தை கீழே போட்டு ஸ்டாலின் நிக்கிறேன். ஓகே? குக்கு குக்கு தானே, பின்னிடுறேன் பாரு. குக்கு குக்கு. ஏன் மாமா போட்ட? வரலையா? இல்ல, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஏண்டி எதனா மைக் டெஸ்டா? என் லைஃப் டி. ஐயோ மாமா, அசத்திட்ட. கோலத்தை இப்படி பின்னு பின்னு பின்றியே, எப்படி மாமா? தள்ளு 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 தள்ளு, டச் பண்ணாத. ஏண்டி இதெல்லாம் ஒரு கோலமாடி? இல்லையா? புள்ளி இல்லாத ஒரு கோலம் போடுவேன், அசத்தம் தெரியுமா? புள்ளி இல்லாத கோலமா? எப்படி மாமா? பார்க்கணுமா? அது தரையில எல்லாம் போட முடியாது, உன் கண்ணத்துல தான் போடணும். என்ன மாமா காலங்கத்தால பல்ல கூட விளக்காம? சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். ஏய், அங்க பாருடி, சீக்கிரம் வாங்க. காலங்கத்தால வேடிக்கை பாரு. ஓடி வாடி, சீக்கிரம் வாடி. ஐயோ, கவுத்துட்டாளுங்களே அம்மா.
பொம்பள வேலைய செய்ய வந்த இந்த ராசா மகன பாரு அட புள்ளிகளை வச்சு கோல போட வந்த மச்சான் கதைய கேளு பொம்பள வேலைய செய்ய வந்த இந்த ராசா மகன பாரு அட புள்ளிகளை வச்சு கோல போட வந்த மச்சான் கதைய கேளு தாலியும் கழுத்தில் ஏறவில்லை இவ சம்சாரமாகத்தான் ஆகவில்லை தாலியும் கழுத்தில் ஏறவில்லை இவ சம்சாரமாகத்தான் ஆகவில்லை ஆயிரம் தான் வேலை செஞ்ச போதிலும் அட எங்களை போல புள்ளைய பெற்று போட முடியுமா தினம் குனிஞ்சு நிமிந்து வளர்ந்து நலிஞ்சு வளர்க்க முடியுமா பொம்பள வேலையை செய்ய வந்த இந்த ராசா மகன பாரு அட புள்ளிகளை வச்சு கோல போட வந்த மச்சான் கதைய கேளு உனக்கு பய மாப்பிளக்கு கண்ணாலந்தான் ஆன்மா இவன் மக்கானாலே சேலையத்தான் சவச்சிடுவான் தானா கொஞ்சோதிக்கு பாய் விரிச்சு பாலமுக்கும் ஆளு அவன் முந்தானையில் மாமனத்தான் முடிஞ்சுக்குவா பாரு குதிரை சேவலந்தான் பொழியானாலும் பெத்தப்பால் முட்டை வைக்க ஆகுமா என்னாலும் வேண்டியம்மா உனக்கு வந்து வாச்சிருக்கு சிறுக்கு எத்தனை நாள் ஆச்சு இந்த சாம்பளதான் சமைச்சு அடி ஆயிரம் ஆனாலும் எங்களை போல் ஒரு பின்னல போட்டு பூவை வாங்கி சூட முடியுமா தாய்ப்பால கேட்டு புள்ளை எழுதா கொடுக்க முடியுமா பொம்பள வேலைய செய்ய வந்த இந்த ராசா மகன பாரு அடி புண்டிய வச்சு தங்கோலம் போட வந்த குத்தம் என்ன கூறு பிள்ளை குட்டி பெத்தெடுத்து போடுறது நீங்க அத பெத்தெடுக்க காரணமே மொத்தத்துல நாங்க பொட்ட கொடி தானாகத்தான் போடாதம்மா முட்டை அது முட்டை போட ஆசை வைக்கும் கொண்ட சேவல் கிட்ட ஆம்புள இல்ல என்ன பொம்பள எல்லாரும் கண்ணியா நின்னுடணும் காலங்கள் பூராவும் அடி அள்ளி என்று ஒருத்தி அவ ஆம்பளைய வருத்தி ஆட்டி வச்ச முதலில் பின்பு அர்ஜுனனின் மடியில் அடி ஆயிரம் தானாலும் எங்களை போ ஒரு மீசையவங்க முகத்துல தான் வளர்க்க முடியுமா அத கட்டப்பம் முன்ன போல நீங்க முறுக்க முடியுமா பொம்பள வேலையை செய்ய வந்த இந்த ராசா மகன பாரு அடி புண்டிய வச்சு தங்கோலம் போட வந்த சுத்தம் என்ன கூறு ஆம்பள சமைச்சு பார்த்ததில்லை நீங்க பீமனின் கதைய கேட்டதில்லை நாளையும் ஆம்பள அறிஞ்ச வண்டி சேலையும் வெட்டியும் தெரிஞ்ச வண்டி ஆம்பளைய கேவலமா பேசுற அடி எங்களை போல பொம்பளை நீங்க ஆக முடியுமா ஒரு சட்டை இல்லாம தெருவில் நீங்க போக முடியுமா பொம்பளை வேலையை செய்ய வந்த இந்த ராசா மகன பாரு அடி புள்ளிய வச்சு தங்கோலம் போட வந்த குத்தம் எனக்கு டங்கட டண்டட 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 டண்டாம் டண்டட டவுன் தீர டிண்டட டிண்டாட டிண்டட டிண்டாட 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 டங்கு 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 டங்கு